உலக தொலைக்காட்சியாம் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வாரம் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நடுவர்கள் மதன் பாபு மற்றும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளி மகேஸ்வரி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக காண வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நெற்றிக்கண் திறப்பதும் குற்றம் குற்றமே என்று பத்திரிகை உலகில் முடிசூழா மன்னனாக திகழ் கொண்டிருக்கும் ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களின் வருக என்று வரவேற்றேன். சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? வாங்க. ஈரோடு சீனு. வணக்கம் சார். நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றும் செஞ்சு அசத்துறீங்க. ஒரு வாட்டி ரஜினிகாந்த் மாதிரி வரீங்க, ஒரு தடவை பாடி அசத்துறீங்க, ஒரு வாட்டி மிமிக்ரி பண்ணுறீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? சார் இன்னைக்கு வந்து நான் மிமிக்ரி பண்ணலாம் தான் இருந்தேன். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் சார் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் சார். என்ன கான்செப்ட் அது? வீரப்பன் யாரும் மறக்கவே முடியாது. அவர் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கண்டன நடிகரை கடத்திட்டு போனார். அப்போ வந்து நம்ம ஆசிரியர் நக்கீரன் கோபால் சார் போய் காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து நிறைய பத்திரிகை முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு நியூஸு. ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கன்னட நடிகரை விட்டுட்டு ஒரு நகைச்சுவைக்காக நம்ம திரைப்பட பின்னணி பாடகர், இசையமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் வீரப்பன் கடத்திட்டு போனால் அவங்க போய் எப்படி காட்டுக்குள்ளே நகைச்சுவை பாடியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை சார். ஓகே சீனு, கான்செப்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அசத்துங்க. தேங்க்யூ சார். முதலாவதாக வந்து வீரப்பன் யாரை கடத்திட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா அவர்களை வீரப்பன் கடத்திட்டு போனால் அவரு போய் எப்படி காட்டுக்குள்ள நகைச்சுவையாக பாடியிருப்பாரு அப்படிங்கிற சின்ன கற்பனை இது. சொர்க்கமே என்றாலும் அது வீரப்பன் காடாகுமா, அது எந்த காடு என்றாலும் அது அந்தியூர்க்கு ஈடாகுமா, பழமேடு பள்ளம் ஏறி இறங்கி காளும் வழிக்களைய சொர்க்கமே என்றாலும் அது வீரப்பன் காடாகுமா, அது எந்த காடு என்றாலும் அந்தியூர் காட்டுக்கு ஈடாகுமா. யானை புள்ளி சத்தம் கேக்கு இங்கு நித்தம், அதை கம்போஸ் பண்ண பொட்டி இல்லையே, உடும்புக்காரி சூப்பும் புள்ளி மானும் சாப்ஸும் திங்க எனக்கு மனசு இல்லையே, காலையில எழுந்து பட்ட ஒண்ணு போட்டு கும்பிட ஒரு கோயில் இல்லையே, ஏழு குண்டல வாடா நீ கோபால் ரூபத்துல வாடா, நீ வந்தாதானே உழைப்ப நானே, சொர்க்கமே என்றாலும் அது வீரப்பன் காடாகுமா, அது எந்த காடு என்றாலும் அந்தியூர் காட்டுக்கு ஈடாகுமா. நன்றி. இப்ப அடுத்து யாரை கடத்திட்டு போறான்னு பாத்தீங்கன்னா, நமது மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் சாரை கடத்திட்டு போனா அவருக்கு எப்படி பாடிப்பாரு அப்படின்னு சின்ன கற்பனை இதோ. நான் வந்து ரொம்ப நாளாச்சு, என் கலரு கூட மாறி போச்சு, வீரப்பன் கோரிக்கை என்ன ஆச்சு, கோபாலு இவன் கூட்டாளியோடுதான் சேர்ந்து என்ன கும்மி அடிக்கிற நம்பு, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க வந்து கோபாலு கோபாலு. அம்மாவாசை அன்னிக்கு பண்ணி கரியத்தாராண்டா, அத வேண்டான்னு சொன்னா குரங்குறத்தோ தராண்டா, வீட்டில் டேஸ்டா தின்னி அட வேற என்ன பாவத்தை செஞ்சே, வீரப்ப நில்லு நான் நின்னி என் சோகத்தை பாட்டுல சொன்னி, வீரப்பா வீரப்பா பேசப்பாம்பு உன்னை வந்து கடிக்காதோ கடிக்காதோ, சிக்கன் குனியா உன்னை வந்து தாக்காதோ தாக்காதோ, தன்னானா அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாடகர்
அழகான பாடகர் ஹரிகரன் சாரை கடத்திட்டு போனா அவர் போய் எப்படி பாடிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதோ ஜாரஞ்சன் ஜன் ஜாரஞ்சன் ரஞ்சன் ஜாரஞ்சன் ஜன் ஜாரஞ்சன் ரஞ்சன் ஜாடன் 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 ஜன் ஜாடன் 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 ஜன் ஜாடன் அவன் விடுவானா அவன் விடுவானா அவன் விடுவானா அவன் விடுவானா என்ன கடத்தி போன அந்த மீசக்கார பாவி விடுவானா 2 மீன் வாங்கி ஒரு கோட்டர் அடிக்க என்ன விடுவானா என்ன கடத்திட்டு போனவனுக்கு மூஞ்சல்ல மீச காப்பாத்த வந்தவருக்கு அதை விட மீச கேடா மீச கேடா மீசடா ஓட்டா ஓட்டா தாடி வெண்ணா மீசடா ஓ கடத்தி சென்ற என்னை வெளியில் விடுவானோ இல்லை சுடுவானோ இந்த மீசக்கார பாவி அதிரடி பட வந்து பிடிக்காதோ பிடிக்காதோ கேடா மீச கேடா மீசடா ஓட்டா தாடி வெண்ணா மீசடா. நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இவர் வந்து ஜெமினிக்கு பாடினார்னா இவர் தான் ஜெமினி கணேசனுக்கு பாடுறாரா இல்ல ஜெமினி இவருக்கு பாடுறாருங்கிற அப்பதமான ஒரு பழைய பாடகர் பி ஸ்ரீனிவாஸ் அவரை கடத்திட்டு போனா அவரு போய் எப்படி பாடிருப்பாரு அப்படின்னு சின்ன கற்பனை. இதோ நானோ வீரப்பன் கைது என் வாழ்நாள் போனது பாது நானோ வீரப்பன் கைது என் வாழ்நாள் போனது பாது கோபால் வருவார் கோபால் போவார் வருவதும் போவதும் தெரியாது வீரப்பனும் மனசு வைத்தால் வெளியில் விடுவாரோ மனசு மட்டும் வக்கலை நான் என்னை சுடுவாரோ. நன்றி நன்றி நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான ஒரு பாடகரை கடத்திட்டு போனா எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தா சிஎஸ் ஜெயராமன் சாரை கடத்திட்டு போனா அவர் போய் எப்படி காட்டுக்குள்ள வந்து பாடியிருப்பாரு அப்படின்னு சின்ன கற்பனை. இதோ கண்ணோடும் யானையோடும் விளையாடும் வீரப்பனே கண்ணோடும் யானையோடும் விளையாடும் வீரப்பனே போனை சுமீஷ ஊமிஷையழகே கண்ணோடும் யானையோடும் விளையாடும் வீரப்பனே புளிப்பாலு எனக்கு வேணாம் எலிப்பாலு எனக்கு வேணாம் கோபாலு வந்த மட்டும் போதுமே கோபாலு மட்டும் வந்தா போதுமே தந்தானை கண்ட கறி தின்னேனே வைத்து வழி அருவி போல போகுதே 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 கோபாலு கோபாலு நீங்க வந்தா நானும் இங்கே பொழைச்சி பாப்புறேன் ஆஹா ஏனையோடும் கண்ணோடும் விளையாடும் வீரவனே. இறுதியா இன்னொரு வித்தியாசமான ஒரு பாடகர் மலேசியா வாசுதேவனை கடத்திட்டு போனா அங்க அப்படியே காட்டுக்குள்ள கடத்திட்டு போனப்ப ஒரு கொசு ஒன்று கடிச்சிருச்சு. அவர் மலேசியா வாசுதேவன் என்ன பண்ணாருன்னா மலேரியா அட்டாக் ஆயிடுச்சு. இப்போ மலேசியா வாசுதேவன் மாறி மலேரியா வாசுதேவன் பாடினாங்க. இது கோபாலு வருவாரு குருவியே சுட்டுட்டாங்க.
கோபாலு இங்க வந்து பாப்பாரு கூட்டிட்டு போவாரு என்னையும் பாப்பாரு கோபாலு வருவாரு கூட்டிட்டு போவாரு கோபாலு வருவாரு நன்றி 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 ஓகே சீனு ரொம்ப சூப்பர்.